பிரைஸ் அல்லாஹ். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். பிரைஸ் அல்லாஹ். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். உம்மை தேடுகிறவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லையா? தேங்க்யூ லார்ட். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லுகிறார். இந்த கால வேளையில் நீங்கள் நெருக்கப்படுகிற காரியம் என்ன? எந்த காரியத்தினால் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள்? எது உங்களை சிறுமைப்படுத்துகிறது? எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கைவிடப்படுகிறதில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, நாம் சிறுமை அடையும் பொழுது யாரை தேடுவோம் அப்படின்னா, நமக்கு உதவி செய்கிற, நம்மை தூக்கி விடுகிற ஒரு நபரை தேடுவோம் அல்லவா? இந்த கால வேளையில் உங்கள் நெருக்கத்திலிருந்து யாரை தேடுகிறீர்கள்? யாரை கூப்பிடுகிறீர்கள்? அவரை நாம் தேடும் பொழுது அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லைங்க. உங்கள் சிறுமையை அவர் பார்த்து, உங்கள் நெருக்கத்தை பார்த்து அவர் கடந்து போகிறவர் அல்ல. இப்படி சொல்கிறேன், எந்த நெருக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? பிரைஸ் அல்லாஹ். நான் விடுதலை அடைவேன் அப்படின்னு நீங்கள் நம்பணும். ஒரு மனிதன் நெருக்கத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உதவியை தேடுகிறான் அப்படின்னா நம்பிதானே கூப்பிடுவான். இந்த கால வேளையில் தேவன் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, நம்பி கூப்பிடுங்க. இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் அல்லாஹ், 2 கொரிந்தியர் 1:9, நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கலை. அந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்க, பிரைஸ் அல்லாஹ், அந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கக்கூடியவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தோம். அவர் யார் அப்படின்னா, மரித்தோரை எழுப்புகிற தேவன். பிரைஸ் அல்லாஹ். இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்புங்க. ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். நீங்கள் கர்த்தரை உறுதியாய் நம்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பூரண சமாதானத்தோடு நான் உன்னை காத்துக்கொள்ளுவேன். உங்களுடைய காரியங்கள் காத்துக்கொள்ளப்படும். உங்களை விடுவிக்கக்கூடியவர் உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற
ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் வேதனைகளில் இருந்தும் அவர்களை விடுதலையாக்குங்க. அவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். உங்கள் நாம மட்டும் மகிமை அடையட்டும். இயேசுவுடைய வல்லமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் திரளான அற்புதங்களை செய்யுங்க. உம்மை நம்பி இருக்கிற ஜனத்திற்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்கிறீங்களப்பா. சமாதானத்தை கொடுத்துருங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.